வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவர்களை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவர்களை அறிய மாட்டான். Just as Paul begins to speak in these verses, இந்த வசனங்களே அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுவதைப் போல I can relate it also in my life. என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் சொல்ல முடியும். Ministers in my preaching, என்னுடைய பிரசங்கத்தில் அநேக நேரங்களில் in my preparation to go and minister in the church, சபையில் சென்று ஊழியம் செய்யும்படியாக நான் என்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற வேளையில் I would pray and seek the mind of God. தேவனுடைய சிந்தையை அறிந்து கொள்ளும்படியாக நான் அதை தேடுவேன். And by the grace and the mercy of God, ஆண்டவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் the Holy Spirit will lay a message in my heart. பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இதயத்திலே ஒரு செய்தியை கொடுப்பார். And after preaching, the congregation will encourage me because the message that I deliver by the grace of God is that message that the people need to hear. எப்பொழுதெல்லாம் நான் சபைக்கு சென்று விசுவாசிகளோடு கூட பேசுகிறேனோ, ஆராதனை முடிந்த பிறகு அவர்களுக்கு அந்த நேரத்திலே ஏற்ற செய்தியை தேவனுடைய கிருபையினாலே நான் கொடுத்தேன் என்று சொல்லி என்னோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள், என்னை உற்சாகப்படுத்துவார்கள். So I thank the Lord. அதற்கு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். For the Holy Spirit given me the mind of God as I minister to the needs of the congregation. ஜனங்களுடைய தேவைக்கு ஏற்ற வார்த்தையை நான் கொடுக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சிந்தையை எனக்கு வெளிப்படுத்தினார். This not only applies to me as a preacher, but it also applies to you as you work in the secular world.